ஸ்பெஷல் டெட்டுக்கான ஹால் டிக்கெட் டிஆர்பி இணையதளத்தில் வெளிவந்துட்டு இருக்கு. நமக்கு டிஆர்பி எக்ஸாம் மூலிமா நடத்தக்கூடிய இந்த டெட்டுக்கு ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்காக ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் நிறைய பேர் மாணவர்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டவுன்லோட் ஆகலைன்ற ஒரு புகாருக்காகவே டிஆர்பி அலுவலகத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜூன் 22 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கேம்பில் அதாவது உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்ளிகேஷன், அதாவது ஹால் டிக்கெட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்ற நபர்கள் நீங்கள் நேரடியாக பார்த்தோன்னா அந்த அலுவலகத்துக்கு போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த இன்னொரு 15 நாட்களில் தேர்வு வரப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்வுகளை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளாக வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கை நிறைவேறும் சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்காமலே இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டு 15 நாட்கள் வந்துட்டோம். இந்த 15 நாட்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்ம பாஸ் பண்ணலாம், ஏற்கனவே படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்றாலும் இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வெற்றி பெறலாம். என்ன அப்படின்றத பாருங்கள். முதல்ல டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு 2 பேப்பர் வந்து இருக்குது. டெட் பேப்பர் 1 எடுத்துக்கும் போது 1 to 5th, அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாணவர்கள், அதாவது 12th முடிச்சுட்டு டிடெக்ட் பண்ண மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய தேர்வு வந்து டெட் பேப்பர் 1 இருக்கும். இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து உள்ளடக்கி இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், கணிதம், சைக்காலஜி, இவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பார்ட் இருக்கும். இந்த 5 பார்ட்லேயும் தலா 30 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் தகுதி தேர்வு பார்த்தோன்னா ஒரு 30 கேள்வி இருக்கும். ஆக நமக்கு மொத்தம் ஒரு 180 கேள்விகள் இருக்கும் போது, இந்த 180 கேள்விகளுக்கு கேள்விகள் எங்கிருந்து அமைய போகுது அப்படின்னம்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு இருக்கும் மேஜரான கேள்விகள் இருக்கும். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு கேள்வி ஒரு 10% 15% கேள்விகள் இருக்கும். அப்படி இன்னிலிருந்து 6லேருந்து 8ஆம் வகுப்பு படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து பிஎஸ்சி அல்லது பிஏ இது முடித்த மாணவர்கள், பிஎட் முடித்த மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய தேர்வாக இருக்கும். இது வந்து 2 கேட்டகரியாக இருக்கும். இந்த தேர்வில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மேக்ஸ் ஒரு பேப்பராகவும் சோஷியல் ஒரு பேப்பராகவும் இருக்கும். இது நீங்கள் என்னென்ன கேட்டரில் இருக்கீங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது நீங்கள் இது சரியாக பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேலே இருக்கிற 3 சப்ஜெக்ட் அதுதான், தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் பேப்பர் மேஜர் இருக்கிறவங்களுக்கு சயின்ஸும் மேக்ஸும் இருக்கும். அதுவே வந்து பார்த்தோன்னா சோஷியல் பேப்பர் இருக்கிறவங்களுக்கு, ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு சோஷியல் மட்டும் 60 கேள்வி இருக்கும். இதுதான் பார்த்தோன்னா பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க், அதாவது 150 கேள்விகளுக்கு 75 மதிப்பெண் எடுத்தால் பாஸ்ன்றது தான் ஒரு செக்மெண்ட்டே இருக்குது. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தேர்வை எல்லாருமே எழுதுகிற போகிறதில்ல, இந்த கேள்வித்தாள் எப்படி இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதாவது 50% கேள்விகள் முற்றிலும் பார்த்தோன்னா எளிமையாகும். அடுத்து இருக்கிற மீறி 50% கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருப்போது. நமக்கு தேவை என்னென்னா, அந்த 50% கேள்விகள் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை எளிமையாக பார்த்தோன்னா எடுக்கும். அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா, இந்த 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா, இந்த 5 சப்ஜெக்டில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு 3 சப்ஜெக்டில் கொஞ்சம் வெல்விஷராக இருக்கணும். ஒரு 3 சப்ஜெக்ட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் தமிழ் ஆசிரியராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தமிழ் பார்த்தோன்னா நல்லா வரும். அதே போல் பார்த்தோன்னா இவிஎஸ் ஓரளவுக்கு பார்த்தோன்னா வரும். அப்போ இந்த இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகள், தமிழ் 30 கேள்விகள் இருந்துச்சு, 60 கேள்விகள் இருக்குது. கூட அடிஷனலாக பார்த்தோன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் வரும். அதாவது அவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அவங்க நடத்தலை படிக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பாடத்திட்டம் வராது. அந்த கேள்விகள் ஒரு 15 கேள்வி 10 கேள்விகள் தான் அவங்களால போட முடியும். அதே கணிதம் போல் அதே போல் தான், கணிதம் எவ்வளோ கேள்விகள்னா ஒரு 10லேருந்து 15 கேள்விகள் கொடுங்க. அப்போ 2 சப்ஜெக்டை சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள்னா ஒரு 20 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போட்டால் போதும். அதே போல் சைக்காலஜி அப்படின்ற ஒரு பாட்டை பற்றியும் கவலைப்படாதீங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுட்டு போய் எழுதுனாலும் எவ்வளோ கேள்வி போடலாம்னா 10 கேள்வி, படிக்காமல் போய் எழுதினாலே அந்த பாட்டை 10 கேள்வி தான் போட முடியும். அப்போ நம்ம படிச்சுட்டு முழுசாக படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னம்னா ஒரு 20லேருந்து 25 கேள்விகள் போடலாம். இப்போ இருக்கிற நாட்கள் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம சைக்காலஜிக்காக பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் வகுப்பு தான். 5 மணி நேரம் வகுப்பு ப்ளஸ் பார்த்தோன்னா ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும். அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு நாள் 1.5 நாள் செலவு பண்ணிங்கன்னா இந்த பகுதியில் 15லேருந்து 20 கேள்விகள் எடுத்துடலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்னென்னா, ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்காங்க, ஒரு 25 கேள்விகள் தமிழ்லையும் ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தோன்னா வந்து மேக்ஸ் சயின்ஸில் ஒரு 20 கேள்விகளும், இந்த இவிஎஸ் பாடத்திட்டத்தில் ஒரு 25 கேள்விகளும், நீங்கள் சைக்காலஜியில் ஒரு 15 கேள்விகள் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 90க்கும் மேற்பட்ட கேள்விகள் நீங்கள் ஈஸியாக போடலாம். இது கூடுதல் குறைய ஆனாலுமே நம்ம என்னென்னா பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழிமுறையாக இருக்கும். அதே போல் தான் உங்களுடைய பாடத்திட்டமும். இதில் இருக்கிறதுல ஒரு 3 சப்ஜெக்டில், ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வெயிட்டேஜ் எங்கே இருக்க போதுன்னா சயின்ஸ் மேக்ஸில் ஒரு 60 கேள்விகள் இருக்க போது. உங்களுக்கு கேள்வித்தாள் எங்கே தான் இருக்க போதுன்னா, சயின்ஸ் மேக்ஸ் இருக்கிற பார்ட்டுக்கு 6லேருந்து 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் தான் உங்களுக்கு மேஜராக இருக்கும். அதுவே பார்த்தோன்னா சமூக அறிவியல் பாடத்திட்டம் அப்படின்ற நபர்களுக்கு 6லேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கும். ஏன்னா 12ஆம் வகுப்பு இப்போ நமக்கு 12ஆம் வகுப்பு படிக்க முடியுமா அப்படின்னா 6லேருந்து 10ஆம் வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருவோம். அப்போ இது வரைக்கும் படித்தாலும் நமக்கு 60 கேள்வி 45 கேள்விகள் ஈஸியாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ மீதி எப்படி சார் அப்படின்னம்னா, இப்போ உங்களுக்கே நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ ஆங்கிலம் படித்த ஆசிரியராக இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வரும், 25 கேள்விகள் ஆங்கிலத்தை போட்டுருவாங்க. அவங்களே தமிழில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கான வித்தியாசங்கள்? ஏன்னா இருக்கிற 15 நாளில் படிக்கக்கூடிய உண்மையான ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பேசணும். சும்மா ஏதோ அடைப்பிடிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடைசி இப்போ லாஸ்ட் நடந்த நவம்பர் 15-16 தேதியில் நடந்த எக்ஸாமில் கடைசி 10 நாள் படித்து கூட பாஸ் பண்ணியிருக்காங்க, 3 மாதம் படித்து கூட ஃபெயில் ஆகவங்க இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஒரு தேர்வுக்கு படிக்கிறோன்னா அந்த தேர்வில் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமே. அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லா ஒரே சப்ஜெக்டை உட்காந்து முக்கி படித்து அதில் முழுமனும் எடுக்கிறத விட எல்லா சப்ஜெக்ட்டையும் தொட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 50% நம்ம எடுத்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவோம், நம்ம அந்த பாஸ்ன்ற ரேஞ்சுக்குள்ள வந்துடும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் ஆனால் போதும், அதுக்குன்னா வழி தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இங்கே 3 சப்ஜெக்ட், நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கும்போது தமிழ், சயின்ஸு, மேக்ஸ், இதுக்கு நீங்கள் தெளிவாட்டிங்கன்னா நம்ம சைக்காலஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சைக்காலஜிக்கு ஒரு 5 மணி நேரம் வீடியோ இருக்கும். அந்த 5 மணி நேரம் வீடியோ ஒரு 10 டெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல ஒரு 15 கேள்விகள் நான் அடித்து சொல்கிறேன். அந்த 5 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், உங்களுக்கு 15க்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையாக போட்டுடலாம். சரிங்களா? அது பார்த்தோன்னா எங்கள் சாரே பார்த்தோன்னா ஒரு லோ காஸ்ட்டில் மட்டும் கொடுங்க, ஒரு 300 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பசங்களுக்கு, நம்ம பசங்க ரிசல்ட் வரணும், அது ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக தான் கொடுக்குறாங்க. 3 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸு, 10 டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 300 ரூபாய்க்கு தான் பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட்டு தேவைப்படுற மாணவர்கள் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பெற்றுருங்க. அப்போ இந்த செக்ஷனை நீங்கள் பார்த்துங்க. அதே போல் சைக்காலஜி, நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்குறோம், அவ்வளோதான். இந்த விஷயத்தை நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ணாலும் இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோன்னு இருக்கும். முதல்ல என்னென்னு பார்த்துக்கங்க, இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்டேட் ரேங்க்லாம் எதுவும் நம்ம போட போகிறதில்ல, பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாஸ் பண்ணோன்னா எவ்வளோ மதிப்பெண் தேவை? 75 மதிப்பெண் தான் நம்ம தேவை. 75 மதிப்பெண்றது 150 கேள்விகளில் எத்தனைன்னா பாதி தான். சரிங்களா? 75ன்றது. அப்போ 3 சப்ஜெக்டில் முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல அழுத்தமாக படிங்க. 30 கேள்விகள் கேட்குறாங்கன்னா ஒரு 20லேருந்து 25 கேள்விகள் நம்ம என்ன பண்ணோம், எடுத்தான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து படிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 2 சப்ஜெக்டையும் அப்படியே விட்டுறாதீங்க. சும்மா ஏதோ அதில் பார்த்தினா ஈஸியாக பார்த்து இங்கிலீஷ் எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்க, இங்கிலீஷ் அதே போல் தான் ஒரு 5 மணி நேரம் கிராமர் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், கிராமரில் கேட்கக்கூடிய மொத்த கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குமோ அந்த சப்ஜெக்டை ஓரளவுக்கு படிச்சுக்கணும், எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை தெளிவாக படிச்சுக்கணும். அப்படி படிச்சுட்டு போனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு கேள்வி கூட நமக்கு எங்கே போகிறதில்ல, வெளியே போகிறதில்ல. அப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்புங்க, ஸ்கூல் புக்கை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தேவை வந்து ப்ராக்டிஸ். இந்த கடைசி 15 நாளுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அந்த விஷயத்தை சரியாக படிங்க. அதான் 3 சப்ஜெக்ட் கான்செப்ட் தான் அது. 3 சப்ஜெக்ட் நல்லா தெளிவாக இருக்கணும். அது 3 சப்ஜெக்ட்னா பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகள் பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 25 கேள்விகள் நீங்கள் போட்டணும். மீதி இருக்கிற 2 சப்ஜெக்ட்டில் சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் பார்த்தோன்னா ரொம்ப நாள் இருக்கும் படிச்சு. இப்போ சைக்காலஜி நான் கான்செப்ட் பண்ணணும்னா ஒரு ஆள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும், டக்குன்னு முடிக்கணும். அது இன்றைக்கி இருக்குது 15 நாளில் உங்களுக்கு போட்டு அப்படியே இல்லை, ஒரு 5 மணி நேரம் ஷார்ட் ரிவிஷன் வீடியோ ஃபுல்லாக அடிக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படியே ஒரு 10 டெஸ்ட்டு யூனிட்டாக எழுத போகிறீங்க, எழுதிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. 15லேருந்து 20 கேள்வி அடிக்க போகிறீங்க. அவ்வளோ அந்த ஒரே செக்ஷனில் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உளவியல் கான்செப்ட் அதாவது சொன்ன பாருங்களேன், அந்த 5 இயர்ஸ் கான்செப்ட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தெளிவாக இருக்கணும். முதல்ல என்னன்னா இந்த 75 கொஷின் போடுறதுக்கு நம்ம 90 கொஷின் எப்படி எடுக்கணுன்றது ஒரு பிளானை போட்டுடணும். புரியுதுங்களா? 25 25 25 3 செக்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தோன்னா ஒரு 20 95 கேள்விகள். இந்த 95 கேள்விகளில் கொஞ்சம் குறைஞ்சாலும் அதிகமானாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலாம். ஆனால் நம்ம 75 கேள்விகள் கட்டாயம் போட்டே ஆகணுன்ற ஒரு உத்தியோகத்தில் இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது. ஏன்னா நம்ம ஆனுவல் பிளானர் கொடுக்கும்போதே ஒரு ஆண்டு பார்த்தோன்னா வந்து அப்படியே கேப் விட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா வந்து எஸ்ஜிடி வரப்போகுது, யூஜிடிஆர்பி வரப்போகுது, பிஜிடிஆர்பி வரப்போகுது, பிஓ எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. அப்போ நமக்கு யூஜிடிஆர்பி நீங்கள் எழுதணும், எஸ்ஜிடி எழுதணும்னா அதுக்கு முதல் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய ஆசிரியர்கள்லாம் பண்ணுவீங்க, ப்ரொமோஷனுக்காக பார்த்தோன்னா போட்டிருக்கீங்க. அந்த ப்ரொமோஷனுக்காக கட்டாயம் பார்த்தோன்னா வந்து ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாதங்கள் எங்கே போகுது, கோர்ட்டில் போகுது. நமக்கு எதுக்கு வம்பு? சரிங்களா? ஒரே ஒரு டெட் எக்ஸாம் தானே, அழகாக கிளியர் 15 நாள் ஒழுங்குபடுத்தி போனால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்ல. அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியல. லாஸ்ட்டு 15 நாள், இந்த 15 நாள் நம்ம உழைச்சோன்னா கடைசி என்னென்னு நம்ம வெற்றி. இந்த 15 நாள் உழைச்சோன்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், வெற்றி பெற்றலாம். வெற்றி பெற்று நமக்கான அங்கீகாரத்தை நம்ம பெற்றலாம். யார்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து டெட்டு கிளியர் பண்ணல, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து கோர்ட்டு கேஸில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏப்பா எங்கிட்ட டெட் எக்ஸாம் இருக்குது, ப்ரொமோஷனுக்கு நீ யூஸ் பண்ணிக்க. சரி தேவையில்லை வெறியா, சரி விட்டுரு. சரி நான் அப்படி நார்மலாக என்னோட இது அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரொமோஷன் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து மூவ் ஆகிடுங்க. அதுக்கு தேவை இந்த கடைசி 15 நாள்.
இந்த 15 நாளை சரியாக பயன்படுத்துங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்லாம் ஆகாதீங்க. ஹால் டிக்கெட் வந்துடுச்சு, ஹால் டிக்கெட்டு ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படின்னாலும் ரொம்ப கோவலாக பட தேவையில்ல. ஒன்றும் இல்லை, 22ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதியே போகாதீங்க. ஒரு 23 24ஆம் தேதிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுங்கள், போர்டுக்கு போங்க. நம்மளுடைய போர்டுக்கு போய்ட்டு உங்களோட நீங்கள் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹால் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அழகாக வந்துடுங்க. சரிங்களா? அந்த ஒரு மட்டும் செய்யுங்க. ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்காதுங்க. ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த 15 நாள் முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ணுற மாதிரி ஒர்க்கு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இது மாதிரி இருந்தால் நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய மென்டார்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தகவலாக இருந்தாலும் எல்லா டவுட்டையும் பார்த்தோன்னா தெளிவாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.